அதே மாதிரி ராகுல் காந்தி பாருங்க சார், நான் நியாயப்படுத்தவே இல்லை. நீங்க தான் இப்ப இன்னும் ஒரு படி மேல போய் ராஜீவ் காந்தியை கொலை செய்தவர்களை கட்டி அரவணைத்துக் கொண்டு பேரறிவாளன் அவரை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, உங்க முதலமைச்சர் கட்டி தழுவுறாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கதா? அவ்வளவுதான். ஜெயலலிதா அம்மையார் போட்டாலும் சரி, கலைஞர் அவர்கள் செய்தாலும் சரி, யாரு செஞ்சாலும் அதை ஒத்துக்கங்க. அவ்வளவுதான். எங்க கிட்ட நீங்க ஏன் ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு இன்று உலக அரங்கில் இந்தியாவை எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். 23வது டேர்ம்லயே நீங்க 50 ஆண்டு காலம் உங்களுடைய கூட்டணி ஆட்சி என்ன செய்து கொண்டிருந்தது இந்த நாட்டில்? எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி தான் எங்களுடைய பிரதமர் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு ஸ்கீம், வெல்ஃபேர் ஸ்கீமுக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே பண்ணலையே. நாங்க பண்ணுவோம், எதுவுமே பண்ணல. வருஷத்துக்கு நாங்க பட்டியலின மக்கள் வேற வழி இல்லாம சுடுகாட்டுல கூட இடம் கொடுக்கறது இல்ல அவங்க ரெண்டு பேரும். நான் ஒண்ணு சொல்றேன், திராவிடர் கழகம் ஜாதியை ஒழித்து விட்ட ஈரோட்டு வெங்காயம். எந்த ஒரு ஜாதியை ஒழிச்சிருக்காரு அவரு? ராமசாமி நாயக்கர் ஏதாவது ஒரு ஜாதி வச்சிருக்காரா? கொண்டாடுறோமா நாங்க? இப்ப கமலஹாசனை கொண்டாடுறோமா நாங்க? நீங்க தான் கொண்டாடுறீங்க. அவர் கட்சியில அவர் ஒரே ஆள் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ராஜ்யசபா கொடுத்து மரியாதை செய்யறது நீங்க தான். நீங்க கொஞ்சம் இது பாருங்க, சீக்கியர்கள்ல அப்ப என்ன ஆச்சு, அங்க குருத்துவாருக்குள்ள போய் ஒரு தீவிரவாத குழுக்கள் அங்க உள்ள இருந்ததுனாலதான் அந்த தீவிரவாத குழுக்களுக்காக அவரை யார் வளர்த்தது? அவரை யாரு பாலும் சோறும் தேனும் பழமும் கொடுத்து வீட்டுல கூட்டிட்டு வச்சு நாங்க தான் அவர்களோட தான் பயணம் செய்கிறீர்கள் ஒன்றாக. பிந்திரன்வாலா இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூ வந்தது. இதனாலதான் இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு கொண்டானுங்க. அந்த அம்மா சுட்டு கொண்ட போது அது நியாயப்படுத்தி பேசுறீங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி பாருங்க சார், நான் நியாயப்படுத்தவே இல்லை. நீங்க தான் இப்ப இன்னும் ஒரு படி மேல போய் ராஜீவ் காந்தியை கொலை செய்தவர்களை கட்டி அரவணைத்துக் கொண்டு பேரறிவாளன் அவரை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, உங்க முதலமைச்சர் கட்டி தழுவுறாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கதா? இல்ல அவங்கதான் குற்றவாளின்னு இல்லைங்கிறதுனால தானே. பேரறிவாளன் என்னங்க அப்ப நீதித்துறை அவர் அவ்வளவு தூரம் வச்சிருந்தாங்களே, அது என்ன? அவருக்கு ஒரு குற்றம் செய்தவரை வீட்டிற்கு வரவழைத்து கட்டி அணைத்து கொண்டவர்கள் எங்களிடம் பேசுறதுக்கு அவங்க குற்றம் செய்யலைன்னு சொல்றாங்கல்லம்மா. அவங்க சொன்னா ஆயிடுச்சா சார்? அப்ப கோர்ட் என்ன, ஜட்ஜி என்ன? அவ்வளவு ராஜீவ் காந்தி அந்த ரிப்போர்ட் அந்த கமிஷன் அப்ப சும்மாவே அவரை உள்ள வச்சு 142 செக்ஷன்ல அவர் மன்னிப்பு கேட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டுதான் அவங்க அம்மா போனாங்க. அதுக்கப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டு இவ்வளவு வருஷம் ஆயிடுத்து அப்படின்ட்டு தான் அவங்க சொன்னது. அவர் குற்றவாளி அல்ல என்று நீதிமன்றம் கூறவில்லை. அவர் நிரபராதி என்று கூறி அவரை விடுதலை செய்யவில்லை. அவர் இவ்வளவு வருஷம் இருந்துட்டார் அப்படின்னு சொல்லிதான் ரிலீஸ் பண்ணாங்க. அவர் குற்றவாளி அல்ல, அவர் எந்த தப்பையும் செய்யவில்லை. அவர் இவ்வளவு வருஷம் இருந்துட்டார், நிச்சயமா அதனால்தான் இவ்வளவு வருஷம் அவர் ஜெயில இருந்துட்டார் அப்படின்னு சொல்லிதான் ரிலீஸ் பண்ணாங்க. தப்பு பண்ணாருன்னு சொல்லல, தப்பு பண்ணலன்னு சொல்லல. குற்றவாளிகளுக்கு திமுக அடைக்கலம் கொடுக்குறீங்க. நாங்க ஒண்ணு அடைக்கலம் கொடுக்கல. கட்டிக்கிறாங்க. இங்க பாரு, குற்றவாளி இல்லைன்னு சொல்லல, குற்றவாளின்னு சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? நடுநிலை. ஏன்பா ஜட்ஜி இவர் குற்றவாளி அல்ல அப்படின்னு அந்த தீர்மானம் வரும் இல்லையா? இவர் தவறாக இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இவரை உள்ள போட்டிருக்காங்க. இந்த கேஸ் ராஜீவ்காந்தி கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எந்த இடத்துலயுமே சொல்லலையே. அவர் தவறு இவ்வளவு வருஷம் இருந்துட்டார் ஜெயில, அதனால ரிலீஸ் பண்றதுதான் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க நிரபராதி, அவருக்கு காம்பன்சேஷன் கேட்பாங்கல்ல, இவ்வளவு வருஷம் ஏன் வச்சிருந்தீங்க தப்பா அவரை அப்படின்னுட்டு. குற்றம் செய்யாதவரை ஏன் இவ்வளவு வருடங்கள் சிறையில் வைத்திருந்தீர்கள் என்று கேட்டிருக்கோம்ல நீதிமன்றம். அப்படி எங்கேயுமே சொல்லலையே. அவர் இவ்வளவு வருஷம் ஜெயில இருந்துட்டாரு, அதனால அவர் ரிலீஸ் பண்ணலாம். அப்படிதானே? கருணை மனு தானே, மர்சி பெட்டிஷன் தானே போட்டாங்க அவங்க.
சொல்லுங்கய்யா. ஏமா அது 142 செக்ஷன் படி தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல விடுதலை பண்ணாங்க. ஏற்கனவே விடுதலை பண்ணாலும் தப்பு செய்யல அப்படின்னு சொல்லலையே. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்திலே விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் போட்டு அவங்க விடுதலை சார் பண்ணாங்க. யாரு தீர்மானம் போட்டாலும் அவங்க அவர் தவறு செய்தவர் சார். ஆனா அவ்வளவுதான். ஜெயலலிதா அம்மையார் போட்டாலும் சரி, கலைஞர் அவர்கள் செய்தாலும் சரி, யாரு செஞ்சாலும் அதை ஒத்துக்கங்க. அவ்வளவுதான். எங்க கிட்ட நீங்க வந்து ஏன் ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு இன்று உலக அரங்கில் இந்தியாவை எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். 23வது டேர்ம்லயே நீங்க 50 ஆண்டு காலம் உங்களுடைய கூட்டணி ஆட்சி என்ன செய்து கொண்டிருந்தது இந்த நாட்டில்? ஒரு டாய்லெட் கட்ட வக்கில்ல இவங்களுக்கு 50 ஆண்டு காலம் இருந்திருக்காங்க. லேடிஸ்க்கு ஒரு டாய்லெட் கட்டணும்னு இவங்களுக்கு தோணல. ஒரு பாஸ்புக் ஒரு அக்கவுண்ட் வேணும்னு இவங்களுக்கு தோணல. இந்த பேசிக் நெசசிட்டிஸ் நாங்க பண்ணிருக்கோம். 1000 ரூபாய் எப்படி அக்கவுண்ட்ல போடுவீங்க? நாங்க ஆரம்பிச்சு வச்ச அக்கவுண்ட் தானே அது. நாங்க இல்லாட்டி முன்னாடியே இவர் ராஜீவ் காந்தி அவர்களே என்ன சொல்வார்? 100 ரூபாய் ஒரு நிவாரணம் போச்சுன்னா அவங்களுக்கு அதுல 75 பைசா 80 பைசா செலவழிஞ்சு 8 பைசா 9 பைசா தான் அவங்க கணக்கு அவங்க கைக்கே வரும். ஏன்னா அப்ப அக்கவுண்ட் கிடையாது யாருக்கும். இப்ப நீங்க குடுக்குறீங்க. இப்ப குடுக்கறது என்ன? அது 300 ரூபாய் பிடிக்கிறீங்க அக்கவுண்ட்ல பண்ணலன்னு ஆரம்பித்து வைத்த பெண்களுக்கு எல்லோருக்குமே, பெண்கள் இல்ல அத்தனை பேருக்குமே ஒரு வங்கி கணக்கு இருக்க வேண்டும். ஏமா மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு தான் இப்ப புடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன பேலன்ஸ் இல்லாம நாங்க வச்சிருக்கோம். ஆமா மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு தான் பிடிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல இவங்க சொல்றாங்களே. ஏமா இங்க பாருமா, இவங்க பேச நாங்க பண்ற ஸ்கீம் எல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. அவ்வளவுதான். இப்போ கவர்னர் இப்போ இதுல வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு நாங்க ஆரம்பிச்சோம்னா கலைஞர் அப்படின்னுட்டு அதுல ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி தான் இவங்களுக்கு. எங்களுடைய பிரதமர் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு ஸ்கீம், வெல்ஃபேர் ஸ்கீமுக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உதாரணத்துக்கு. அதுக்கு ICDS இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ICDS மாநகராட்சி எல்லா இதுக்குமே உண்டு. அதுல பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு சத்துணவு எல்லாமே உண்டு, ஃப்ரீ. அந்த இது எல்லாமே ஃப்ரீயா ICDS ஸ்கீம்ல. அடுத்து அந்த குழந்தை பிறந்தப்புறம் அந்த குழந்தைக்கு சத்துணவு, பாலூட்டும் தாய்க்கு, இவங்க அத்தனை பேருக்கும் இருக்கு. இதுல இருந்து எங்களுடைய மத்திய ஆட்சியில இருந்து வருகிறது. இப்ப ரேஷனே எடுத்துக்கங்க. ரேஷன் எங்க இருந்து வருது? உங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் நாங்க குடுக்கறதுதான் ஃப்ரீ தான். அது வேணா இது பண்ணிக்கலாம். சில இடத்துல என்ன ஆகும், இவங்க காசு எடுத்துருவாங்க. இந்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள்கிட்ட இருந்து அங்கே இருந்து வருது ஃப்ரீயா இருக்கும். அதெல்லாம் கணக்கே கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கணக்குக்கும் பயங்கர தகராறு. இவங்களுக்கு கணக்கு கேட்டா இவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த காலத்துல இருந்து கணக்கு கேட்டாக்க கூவம் சீரமம் கூவம் இல்லையா? அப்ப ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு கணக்கு இவ்வளவு இது வாங்கிருக்கீங்க, நிதி ஒதுக்கி இருக்கோம், அந்த இடம் சீரா இல்ல அப்படின்னு கேள்வி கேட்க யாரும் இல்லையா? அதுதான் கேள்வி கேட்டாக்க பதில் வருதுன்னே இவங்க திசை திருப்புவாங்க. முதல்ல ஒண்ணு வச்சுக்கோங்க, இவங்க மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு வரும்போது? ஒரு நிமிஷமா நீட்டு விடுறாங்க, பண்ணாங்களா? மதுவிலக்கு பண்ணாங்களா? இவங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே பண்ணலையே. நாங்க பண்ணுவோம், எதுவுமே பண்ணீங்களே. வருஷத்துக்கு நாங்க 2000 அது போய் நாங்க ஃபேக்ட் ஃபைண்டிங்ல போட்டாச்சு. திருப்பி திருப்பி ஒரு 1000 ஒரு வாசகத்தை 1000 முறை ஒரு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு. இத விடுங்க. இப்போ அத விடுங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஆடிட்டர் ஜெனரல் இங்க பாருங்க முந்தானேத்துக்கு ஆடிட்டர் ஜெனரல் 16 லட்சம் ஜப்பானுக்கு தள்ளிவிட்டு முன்னேறி வந்திருக்கிறோம்னு வந்திருக்கா இல்லையா? அது என்ன சும்மா கொடுப்பாங்க? 14,50,000 கோடி ஆடிட்டர் ஜெனரல் போயிடுச்சுன்னு சொன்னது என்ன? ஆடிட்டர் பத்தி ஆரம்பிச்சாங்கன்னா நான் இங்க HRNC பத்தி எடுத்தேன். HRNC நீங்க பேசுங்க. 14 லட்சம் கோடிங்க. ஒரு ஆடிட்டே கிடையாது. ஒரு ஆடிட்டே கிடையாது. அதுல 16 லட்சம் கோடி ஆடிட்டே கிடையாது. இப்போ நான் வரிசையா சொல்லணும் அத பத்தி. தங்கம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. தங்கத்தை உருக்கி 16 லட்சம் கோடி போச்சு. கபாலியின் காசை எடுத்து முதலமைச்சரின் தொகுதியில் கல்லூரி கட்டுவார்கள் இவர்கள். அப்புறம் அதுல வந்து எல்லாருமே வரலாம். இவங்களுக்கு எப்படின்னா, இப்போ இவங்க கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை கிடையாதுன்னா கூட பரவாயில்ல, தூஷிப்பாங்க கடவுளை. எங்கள் இந்து கடவுள்களை மாத்திரம் கேலி செய்வார்கள், எங்கள் மனதை புண்படுத்துவார்கள் எல்லாம். ஆனா இவர்கள் தான் வந்து அறநிலையத்திலே கையில் பிடித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஜாதி சான்றிதழ்ல இந்துங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துருக்காங்க. என்ன ஒரு கேவலமான இது. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதர மதத்தவர் தெரியல, அவங்கதான் நிச்சயமா. சோ
காமாலை கண்ணுன்னு தெரியுதுல. ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் ஒண்ணு இல்ல. செக்யூலர்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் ஈக்குவலா நடத்தணும்னு இந்த அரசாங்கம் நடத்துகிறது. அதை தமிழ்நாட்டு அரசாங்கம் கண்டிப்பாக இல்லை. சொல்லுங்க, இந்துங்கிற பேரையே முழுசா எடுத்தாச்சு. இந்து மக்களோட ஆட்சி ஓட்டு எதுவுமே தேவையில்லையா, இல்ல இந்துக்களே தேவை? ஜட்ஜ்மெண்ட் இப்ப வந்துச்சு இல்லையா? இவங்க பிரெட், ரொட்டி, பன்னு, ஜாம் எல்லாம் கொடுத்துதானே மதமாற்றம். அந்த மதமாற்றத்திற்கு பிறகும் அவர்கள் அந்த பழைய இதைதான் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாமே இப்போ ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ராசா அவரோடது எலெக்ஷன் நாமினேஷன் அவர் இது பண்ணச்சு. நாம நிற்கும் பொழுது என்ன எழுதி இருந்தார்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவருடைய மனைவியின் இறுதிச் சடங்கு எந்த மதத்தை பின்பற்றி பண்ணார்? இப்ப அடுத்து திருமாவளவன் அவர்களுடைய நெருங்கிய உறவினர். அவர் எப்படி பண்ணாங்க? இப்போ அந்த பாடம் எடுப்பாரு ஒருத்தர், இங்க எல்லாருக்கும் பாரஞ்சித் எல்லாம் ஒரே இது உயர் ஜாதியினர் கீழ் ஜாதியினரை மிதிக்கிறார்கள் அதுக்கிறார்கள்னு வர அவரோட அம்மா இப்ப போஸ்டர் விட்டாங்கல்ல, அதுல நியூஸ் வந்துருக்குல. எங்க இருந்தாலும் என்னைக்காவது பூனைக்குட்டி கபர்ட்ல இருந்து குதிச்சிடும் அதுல. சோ இவங்க அவங்க ஜாதி மாறினதை பத்தியோ அவங்க மதம் மாறினதை பத்தியோ சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பழைய இதை மாத்திரம் கையில வச்சுக்கிட்டு அதற்குரிய அவங்க கவர்மெண்ட் தர எல்லா ஃபெசிலிட்டிஸையும் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நீதித்துறை அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த பழைய இந்த மாதிரி மதம் மாறினால் அந்த சலுகைகள் கிடையாது அப்படின்னு உடனே இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க இவங்க. மதமாற்றத்துக்கு மட்டும்தான் இது வழி. ஆமா, இந்துக்களை குறிவைத்து தாக்கப்படும் ஒரு கொஞ்சம் இருமா, நான் பேசுறது கொஞ்சம் அனுமதிக்குமா? எம்ஜிஆர் பீரியட்ல ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அவங்க பழைய ஜாதி என்ன ஜாதியோ அந்த ஜாதி மதம் மாறியாச்சுன்னு சொன்னா அது இருக்கக்கூடாதுன்னு அந்த நேரம் வந்தது. உங்களுக்கு நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் பேசுங்கம்மா. நான் சொல்றதை கேட்டுட்டு இப்போ ராசா அவர்கள் தனி தொகுதியில் நின்றுட்டார். அவரு அது எப்படி அதுக்கு அவர் சொல்றதை கேளுங்க. பாருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. எம்ஜிஆர் ஆட்சியில இந்த மாதிரி சொன்ன உடனே மதம் நான் கேட்க வேண்டாம் சார், நீங்க உங்க கட்சிக்காரங்க கிட்ட போய் உண்மையாக இருக்க சொல்லுங்க. நீங்க அதான் எம்ஜிஆர் ஒரு சட்டம் கொண்டு வந்தாருன்னு நான் சொல்றேனே. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு பாரு, சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவர்கள் மதம் மாறினாலும் தாய் மதம் ஏதோ, தாய் ஜாதி ஏதோ, அந்த ஜாதி அதுக்குபடியே அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் வழங்கப்படும் தீர்மானம் போட்டு கொண்டுட்டு வந்தாரு. அதை நீங்க எடுத்து பாருங்க. அதுல அப்ப ஏன் எலெக்ஷன்ல இப்ப கேஸ் போடுறோம்? அதான் எலெக்ஷன்ல அர்ஜென்ட் தானே சொல்றாரு. எலெக்ஷன்ல அர்ஜென்ட் தானே கமிஷன் அங்கீகரிக்கிறது இல்லையே. யார் சொன்ன எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கிறது இல்ல? அதெல்லாம் அங்கே இருக்குது. ஏன் தனி தொகுதியில போய் நிக்கிறாங்க? அதான் தனி தொகுதி தான். அதுதான் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சட்டம் அவங்களுக்கு முந்தைய ஜாதி எதுவோ, அவங்க கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் அவங்க கிறிஸ்டின், அதாவது இல்லையே சார், இந்துக்களா இருந்தானே வேற இதுக்கு போறாங்க. அவங்க வேற மதத்துல இருந்து இந்து மதம், அது எம்ஜிஆர் போட்ட சட்டம். அதெல்லாம் தெரியாம அந்த மாதிரி பேசுது, தெரியாம இங்க பாரு. முந்தா நாள் பிரெட் ஜாம் எல்லாம் வேணும். அதுக்காக முந்தா நாள் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்ல, ஓரலா சொல்லியிருக்காரு தவிர அது ஒன்னும் தீர்ப்பா இல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, மதம் மாறியாச்சுன்னு சொன்னா அவங்களுக்குரிய அந்த இந்துக்கள் மட்டும்தானே மாறுறாங்க, வேற கிறிஸ்டின் முஸ்லீம் யாரும் அது இந்துக்கள் கிறிஸ்டின் மாறுறான் அது மாறலைங்கிறத பத்தி நம்ம கவலை இல்லம்மா. இங்க பாரு, இந்துக்கள் இங்க பாரு, இங்க இந்துக்கள் மூன்றாம் தர குடிமகன் இந்த மாநிலத்தை பொறுத்தவரை இவங்க பேசுவாங்க. காதை எதுமா சொன்ன மாதிரி கழுதைக்கு காது இல்ல, கழுதைக்கு கால் இல்லைன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதிகமா அதாவது பட்டியலின மக்களை ரொம்ப டீஸ் பண்ணதுனால பட்டியலின மக்கள் வேற வழி இல்லாம கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் சூத்திரர் சொல்லி இவங்க சுடுகாட்டுல கூட இடம் கொடுக்கறது இல்ல. அவங்க ரெண்டு பேரும் இங்க எங்களை பார்த்து காமிக்கிறவங்க அங்க நல்லா கவனிக்கிறாங்க தானே அங்க போறாங்க. எந்த வித பாகுபாடும் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் அங்க போனாக்கா அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் கிறிஸ்டியனோட இது கல்லறையில இடம் கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கு தனியா இருக்குல்ல, தனியா இருக்கு. மதமான கிறிஸ்தவர்களுக்கு தனியா இருக்கு. இங்க பாருங்க, அது பாகுபாடு இல்லையா? அது பாகுபாடு இல்லையா? இங்க பாருங்க, ஏன் இப்ப நீங்க பிராமின் வீட்ல தான் நீங்க சம்பந்தம் பண்ணுவீங்க, எங்க பட்டியலின வீட்ல சம்பந்தம் பண்ணுவீங்களா? என்ன பேசுறீங்க? எங்க கிட்ட தப்பு இருக்குன்னு நீங்க குத்தி காமிக்கிறீங்க. நீங்க போறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். எல்லாருக்குமே நான் சொல்றேன். இப்போ அவங்க கல்லறையில கூட அவங்க பாகுபாடு காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 வருஷம் இப்போ ஒரு அம்மா ஞாபகம், ஒரு பையன் 2 வருஷம் இப்ப கூட அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுல கீழே இருந்த குழந்தைய கடத்திட்டு போய்
கொலை பண்ணிட்டு அந்த பையன், அது பேர் கூட இப்ப அந்த அம்மா கூட இறந்துட்டாங்க. அந்த அந்த குழந்தையோட தாயார் கிறிஸ்டின் கன்வெர்டட். இவங்க அந்த குழந்தையோட பாடியை கையில வச்சுக்கிட்டு கெஞ்சுறாங்க. அது அளவு அந்த வீடியோ எல்லாம் வந்தது ஞாபகம் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. கல்லறையில அந்த குழந்தைக்கு இங்க போரூர் பக்கத்துலதான். உண்மைதான். அது அவங்க விடவே இல்லையா, நம்ம அழறாங்க. எதுக்காக அப்போ மாறினாங்க அவங்க? உங்களுடைய கல்லறை இருக்கு, அந்த கல்லறை கொண்டு போங்க, இந்த கல்லறையில இவங்க அந்த மாதிரி இது பாகுபாடு தானே. இங்க பாருமா, நாங்க சொன்னா தப்பு. கிறிஸ்டியன்ல வந்து 1-2 கிறிஸ்டியன் இல்லம்மா, ப்ராட்டஸ்டன்ட்னு இருக்கு. அதுல அவ்வளவு இருக்கு. அதெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட், சிஎஸ்ஐ, கேத்தலிக், ரோமன் கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட் எல்லாமே, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாகுபாடு இல்லைனா, இதெல்லாம் ஒன்னே இதுதான். சிஎஸ்ஐல இருக்கிறவங்க அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாகுபாடு இல்லை எங்களுக்கு. அவங்க சாமியை கும்பிடுறாங்க, அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்ப எங்களை குறை சொல்லாதீங்க. நீங்க தான் இப்படி பண்றவங்க, எங்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி. உங்களை நாங்க எது குறை சொல்றோம்? இந்து மதம் எங்களா, இந்து மதம், இந்து மதத்தை இங்க பாரு, ஏமா இங்க பாரு, இங்க பாருமா, இந்துன்னா எல்லாமே இந்து தான். நீயும் இந்து தான், தம்பி இந்து தான், நானும் இந்து தான். எல்லாம் இவன் சூத்திரன், இவன் தோல்ல பிறந்தவன், இவன் காலில் பிறந்தவன், பாத்திரத்துல பிறந்தவன், அதுல பிறந்தவன், இதுல பிறந்தவன். அதெல்லாம் புரிஞ்சுக்காம இவங்களுக்கு சமஸ்கிருதமே தெரியாது. ஆனா மனுஸ்மிருதி, பெரியார் திடலில் எழுதிய மனுஸ்மிருதியை தலையில் வைத்துக் கொண்டு கொண்டாடுவார்கள். ஃபர்ஸ்ட் மனுஸ்மிருதி இருக்குன்னா அவங்க அதை வச்சு பேசுவாங்க. மனுஸ்மிருதி நம்ம சட்டத்தில் இருக்கா? இல்ல. ஆனா அதை வச்சு பேசுவாங்க. எங்களுக்கு தெரியாததை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தான் வித்தகர்கள் இவர்கள். பேச்சில் வித்தகர்கள், பொய் பேசுவதில் இவங்க தான் பெஸ்ட். பொய் பேசுறது இதெல்லாம் கத்துக்கணும். நீங்க தான் காலையில் வந்தவங்க. நான் ஒரு வாட்டி ஒரு விசிக பிரமுகர் என்னிடம் சொன்னார், இந்த மாதிரி தலையிலே வந்தீங்க நீங்க. நாங்க நான் சொன்னேன், சார் நாங்க காலையில் வந்தவங்களாவே இருக்கோம் சார், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அதுல பத்தி. அதுல நாங்க இனிமே நீங்க சொல்லுங்க பிராமணர்கள் காலில் இருந்து வந்தவர்கள் அப்படின்னுட்டு. நாங்க ஒன்றும் தப்பாவே நினைச்சுக்க போறதில்ல. எங்களுக்கு அது காலேன் வந்தா என்ன, தலையிலேன் வந்தா என்ன, எல்லாமே கடவுளிடம் வந்தவர், கடவுளிடம் இருந்து வந்த குழந்தைகள் தான் எல்லாருமே. ஆனாலும் நான் ஒண்ணு சொல்றேன், அந்த திராவிடர் கழகம் ஜாதியை ஒழித்து விட்ட ஈரோட்டு வெங்காயம். எந்த ஒரு ஜாதியை ஒழிச்சிருக்காரு அவரு? ராமசாமி நாயக்கர் ஏதாவது ஒரு ஜாதியை வச்சிருக்காரா? அதுல இன்ஸ்டெட் இதுதான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஜாதி. இப்போ எனக்கு வந்து நான் இன்னொருத்தரை அவமதிக்க கூடாது ஜாதி விஷயமா. ஒவ்வொருத்தரோட கல்ச்சுரல் ரிச். நம்ம எல்லாருமே சொல்றோம் கலாச்சாரத்தில் நம்ம வந்து ரொம்ப பண்பாட்டிலும் பழமையானவர்கள் நாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ என்னோட கம்யூனிட்டி எடுத்தீங்கன்னா பிராமணர்கள், எங்களோடது பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும். அதை ஐ ஹாவ் டு ஹேண்ட் இட் ஓவர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ அடுத்தது இன்னொரு இவங்க எடுத்தாலும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கவுண்டர்களா இருக்கட்டும், முதலியாரா இருக்கட்டும், தேவர் இனத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் இது வந்து இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, கனிமொழி அவர்கள் ஃபாரின் போனப்போ லாங்குவேஜ் இஷ்யூவை பத்தி பேசினப்போ யூனிட்டி இன் டைவர்சிட்டி, தட் இஸ் அவர் லாங்குவேஜ் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப பெருமைப்படத்தக்க விஷயம், அது பாராட்டுகிறேன். அதே தான் இதுவும் இந்த ஜாதி இதெல்லாம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அண்ட் டியூட்டி. அதுதான் இந்து மதத்தோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த லாங்குவேஜும் நம்மளுக்கு வேற வேற ஒருத்தருக்கும். இப்போ கொங்கு தமிழ் எப்படி இருக்கிறது, திருநெல்வேலி தமிழ் எப்படி இருக்கிறது, காதுக்கு குளிர்ச்சியா தானே இருக்கு எல்லாமே. அது எல்லாமே அழகா தானே இருக்குது அதுல. ஏன்னா இவங்க வந்து பிராமண தமிழை மாத்திரம், நாங்க கூட மறந்து போயிட்டோம். பிராமண தமிழ் எங்க ஆத்துக்கு வாங்கோ அப்படின்னு நாங்களாம் சொல்ல மாட்டோம் யாருமே. ஆனா இவங்க சொல்லுவாங்க, சினிமா எடுப்பாங்க, பிராமணர்களை கேலி செய்வார்கள், பிராமண இதை வந்து பழக்க வழக்கங்களை கேலி செய்வார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க கோடிச்சு காமிச்சேன்னா திருப்பி அடிக்க தெரியாத ஒரு சமூகம். இங்க பாருங்க, அதனால செய்கிறார் சரி என்று சொல்லவில்லை. அதுதான் சொன்னாலும் தப்புன்னு தான் சொல்றேன். இப்ப என்றால் கூட தான் எங்களுக்கு என்றால் கொண்டாடுறோமா நாங்க? இப்ப கமலஹாசனை கொண்டாடுறோமா நாங்க? நீங்க தான் கொண்டாடுறீங்க. அவர் கட்சியில அவர் ஒரே ஆள் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ராஜ்யசபா கொடுத்து மரியாதை செய்யறது நீங்க தான், நாங்க செய்யல எந்த மரியாதையும் அவருக்கு. அப்புறம் நீங்க இளையராஜா மட்டும் எப்படி கொடுத்தீங்க? இளையராஜா நாங்க கொண்டாடுகிறோம் அவருடைய திறமைக்காக, கடவுளின் வரப்பிரசாதம். அதே மாதிரி நாங்க கொண்டாடாட்டி அவர் கீழ் ஜாதி அதனால்னுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. இளையராஜா கடவுளால் ஒரு ஸ்பெஷல் படைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஜீனியஸ் இளையராஜா அவர்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அவருடைய திறமை. அது
ஆனா இளையராஜா கட்சியில நீங்க தான் இவங்கதான் மரியாதை கொடுக்க மாட்டாங்க இளையராஜா அவர்களுக்கு. என்னை பொறுத்தவரை இளையராஜா அவர்கள் ஒரு ஸ்பெஷல் யுனிக் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சிறப்பான குழந்தை. நிறைய இளையராஜாலாம் பிறக்கிறதெல்லாம் யுகத்துக்கு ஒரு இளையராஜா. இளையராஜா வந்து எனக்கு சிறு வயது முதல் அவங்க குடும்பமே எனக்கு பழக்கமா, அது வேற விஷயம். ஆனா கமலுக்கு கொடுத்ததை இவங்க தப்புன்னு சொல்றாங்க இல்லையா? தப்புன்னு சொல்லலப்பா, நீங்க தான் நீங்க சொன்னீங்க இல்லையா என்னுடைய ஜாதின்னுட்டு. அவரை நான் என் ஜாதி என்று நாங்கள் கொண்டாடவில்லை. அவர் தவறு நாங்களாம் கொண்டாடல. அவர் தவறு செய்கிறார், சமூகத்தில் அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு மனிதர் இல்ல. அவரோட பேச்சு பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. அவர் நல்ல நடிகராக இருக்கலாம் அவர், ஆனால் சமூகத்திற்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம காமிக்க முடியாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு. கமலை போல் ஒரு, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேட்கிறேன், ஏதாவது ஒரு அம்மா கிட்ட போயிட்டு உங்களுக்கு கமலை போல ஒரு பிள்ளை வேணுமா, எம்ஜிஆரை போல ஒரு பிள்ளை வேணுமா அப்படின்னு வரிசையா கேளுங்க. யார சொல்கிறார் அவர்கள் பார்க்கணும். அதுல எதற்காக எம்ஜிஆர் கொண்டாடப்படுகிறார் இன்றைக்கும்? அவரோட மூவிஸ்ல அவர் என்ன, எல்லாமே நல்ல விஷயங்கள். அடுத்த தலைமுறைக்கு நம்மளை பார்த்து கெட்டு போகக்கூடாது, சினிமாவை பார்த்து கெட்டு போகக்கூடாது என்று அந்த மாதிரி நடத்தவர். சிகரெட் பிடிச்ச மாதிரி என்னைக்காவது நடிச்சிருக்காரு அவரு? இல்ல, ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு அவரு. அதுல அந்த மாதிரி இன்னைக்கு இவங்களை சொல்ல முடியுமா? அடுத்து அந்த யார் கூட வேணா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் சினிமா அடிப்பீங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னுட்டு அதுல ஒண்ணும் தவறு இல்ல. பெண்ணுக்கு கருப்பு இல்ல, அதான் சொல்றேன். சட்டம் எல்லாம் இருந்தாலும் சார், நம்மளுக்குன்னு ஒரு வரைமுறை எத்திக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. சமூகம் எப்படி நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் இருந்தாக்க? இப்ப ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி நினைப்பாங்க, என் பையன் 10 பொண்ணோட இருக்கட்டும் அப்படின்வாங்களா யாராவது? என் பொண்ணு வந்து ஒரு 4-5 பேரோட இருக்கட்டும், இல்ல 4-5 பேரை கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னா யாராவது பெற்றோர் நினைச்சுப்பாங்களா அப்படி? அதுதான் எக்ஸாம்பிள். சட்டம் என்ன வேணா சொல்லட்டும், சமூகத்திற்கு என்று வரைமுறை இருக்குல்ல. அதுல யாராவது ஒருத்தர் வந்து இப்படி எனக்கு ராமசாமி நாயக்கர் மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அவங்க கட்சியில இருக்கிறவங்களே யாராவது வேண்டிப்பாங்களா? எனக்கு தேவரையாவை போல ஒரு பிள்ளை வேணும், வஉசியை போல ஒரு பிள்ளை வேணும், வீரவாஞ்சியை போல ஒரு பிள்ளை வேணும், திலகர் மாதிரி ஒரு பிள்ளை வேணும் எனக்கு, கோகலை மாதிரி ஒரு பிள்ளை பிறக்கட்டும் எனக்கு, பகத்சிங் மாதிரி ஒரு பிள்ளை வேணும் எனக்கு. இப்படிதான் அம்மாக்கள் வேண்டிப்போம். அதுல ராணி அகல்யாபாய் மாதிரி ஒண்ணு வரட்டும், இங்க நம்மளுடைய இவங்களே வரட்டும், வேலு நாச்சியார் மாதிரி ஒரு குழந்தை வேணும், பொன் குழந்தைன்னா வேலு நாச்சியார் மாதிரி இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம வேண்டிப்போம். உங்க ஆட்சி சரியில்லை எல்லாமே சொல்லுங்க. உருட்டு பெரட்டு இது பார்த்தா உருட்டு மாதிரி தெரியல. இது உனக்கு தெரியாது. நீங்க உருட்டு வேலுநாச்சியா மாதிரி ஒரு பொண்ணுன்னா வேலுநாச்சியா வந்து பாவம் அதுமா விடோவாயி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும். அது மாதிரி அவ்வளவு ஒரு கஷ்டம் வேணுமா? ஆனா ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து தனி ஒரு பெண்ணாக போராடியவர் தானே ராணி மங்கம்மா இருக்கட்டும், தனியா எல்லாருமே. அடுத்து வெள்ளையம்மாவே எடுத்துக்கங்க, ஸ்ரீரங்கம் வெள்ளை கோபுரம். அதுல அந்த மாதிரி பெண்களை போட்டணும் நம்ம. உதாரணமா அந்த குழந்தைங்களை பத்தி படிக்க வைக்கணும் மத்தவங்கள. அடுத்து இவங்க யார பத்தி படிக்க வைக்கிறாங்க? இவங்க சமூக உருப்படமா இவங்க சொல்றவங்கள யார போட்டிருக்காங்க அந்த பாடநூல் கழகத்துல? அதுவே தப்பு. அந்த மாதிரி பாடநூல் தமிழகத்துல ஒரே நல்ல பொறுக்கி எடுத்த முத்துக்களாக போட்டிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி சமூக உருப்படும்? தமிழ்நாட்டுல இப்படிதான் நடக்கும். போதை கலாச்சாரம் தான். 3 வயசு பையனை 3 வயசு குழந்தைய கற்பழிக்கணும், அதெல்லாம் தான் தோணும்.